ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக வெளிவந்த ஒரு ட்ராமாவோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் பை லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம சேனலில் ஆல்ரெடி பையோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்காகவே இந்த ட்ராமாவை கண்டிப்பாக போடணுன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ட்ராமா பற்றி சொல்லணும்னா, இது ஒரு சைனீஸ் டிடெக்டிவ் ட்ராமா. இதோட சீசன் 1 ஆல்ரெடி இருக்குது. சீசன் 2 தான் இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1க்கும் 2க்கும் பார்த்தீங்கன்னா கதை வந்து வேறு வேறு தான். பட் அதில் இருக்க ஆக்டர்ஸ் மட்டும் இதுலேயே வருவாங்க. ஸோ கேரக்டர்ஸ் மட்டும் வரனால சீசன் 1ஓட கதையை ஷார்ட் ஃபார்மில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சீசன் 2 அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். மற்றபடி சீசன் 1ஓட ஹிண்ட் எதாவது இருந்தாலும் நான் அப்படியே கன்வே பண்ணுறேன். சீசன் 1ல் ஹீரோ பேர் ஜியான்டிங், ஹீரோயின் பேர் ஜின்லிங். ஹீரோ ஜியான்டிங் என்டமாலஜி, அதாவது பூச்சிங்களை பற்றின படிப்பு தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தெரியாமல் ஒரு கிரைம் கேஸில் மாட்டிக்கிறாங்க. அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வராங்க, அதுக்கு நம்ம ஹீரோயின் ஜின்லிங் ஹீரோக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் தான் சீசன் 1ல் நடந்திருக்கும். ஸோ ஜியான்டிங்கும் ஜின்லிங்கும் இப்போ லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு 6 months பார்த்துக்கல. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிற மாதிரி தான் இந்த கதை மூவ் ஆயிருக்கும். ஸோ இப்போ சீசன் 2ஓட கதையை பார்க்கலாம். இது வந்து தாய்லாந்தில் நடக்கிற மாதிரி தான். இந்த ட்ராமாவில் சைனீஸ், தாய், இந்தியன் பீப்புள் எல்லாரும் வர மாதிரி இந்த ஸ்டோரி இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ளவே அந்த லாங்குவேஜ் மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி தான் சீன்ஸ்லாம் இருக்கும். இந்த ட்ராமா என்ன மாதிரி இருக்குன்னா, க்ரைம் இன்வெஸ்டிகேஷன், டிடெக்டிவ், அப்புறம் பூச்சிங்களை பற்றி அந்த மாதிரி கதையாக தான் இந்த ட்ராமா மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இந்த ட்ராமாவோட எபிசோட் 1 எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ஒரு இருட்டாக இருக்க மாதிரி ரூமை காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு படுத்திருக்கா. அங்கே ஒரு ஆள் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு பார்க்குறான். ஆனால் அவன் எந்திரிக்கல. சரின்னு அந்த பொண்ணை தொட்டு பார்க்கும்போது அவன் கையிலலாம் ரத்தமாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணோட முதுகில் நிறைய வெட்டுக்காயங்களாட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னு அந்த ஆள் பயந்துட்டு போலீஸ்ன்னு கத்திட்டு அங்கேருந்து ஓடிடுறான். அப்போ அவன் வந்து கையில் ஒரு மருந்தாட்டி என்னமோ கொண்டு வந்திருப்பான். அதுவும் லைட்டாக கீழே விழுந்து சிந்திடுது. அதை மறுபடியும் அவன் எடுத்துகிட்டு போயிடுறான். ஸோ அந்த பொண்ணு இறந்துட்டா போல். அதுக்கப்புறம் அந்த இடத்த சுற்றி போலீஸ்லாம் வந்துடுறாங்க. அங்கே வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த பொண்ணு எப்படி இறந்தாங்கிற மாதிரி அவங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் தான் நம்ம ஹீரோயின் ஜின்லிங் இருக்காங்க. அவங்க வந்து சைனீஸ். இப்போ நம்ம ஹீரோ பையோட என்ட்ரி. ஆக்சுவலாக பையோட நேம் இதில் ராரிட்டுன்னு வரும். பட் எல்லாரும் அவரை வந்து சாய்ன்னு கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம சாய் பற்றி சொல்லணும்னா, அவர் ஹாஃப் தாய் ஹாஃப் சைனீஸ். சாய் வந்து போலீஸ் டிடெக்டிவாக இருக்காரு. ஸோ இப்போ இந்த கிரைம் நடந்த இடத்துக்கு அவர் வந்துடுறாரு. அவர் பின்னாடியே ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அவன் யாருன்னா சாயோட ஜூனியர். அவனை வந்து நம்ம ஜூனியர்னே கூப்பிட்டுக்கலாம். அவன் கேட்குறான், சீஃப் உங்களுக்காக டேட் பண்ணுறதுக்கு பொண்ணெல்லாம் பார்த்து வச்சிருக்காரு, நீங்கள் ஏன் போக மாட்டீங்கன்னு. ஆனால் சாய்க்கு வந்து பெருசாக இந்த டேட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. அதெல்லாம் போக முடியாது, வேணா நீ போய்க்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒருத்தன் வந்து சாய் கிட்ட பேசுகிறான். என்னன்னா இது ஒரு ரெட் லைட் ஏரியா. அவனோட இடத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பார்த்துட்டு சாய் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இங்கேருந்து போலீஸ் எல்லாம் அனுப்பிடுங்களேன்னு சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நீங்களும் நானும் ஒரே ஊராச்சே, இந்த ஹெல்ப் எனக்கு பண்ணுங்களேன்னு சொல்ல. ஆனால் சாய், இந்த இடத்துல நான் சிசிடிவி வைக்க சொல்லி உங்கள்கிட்ட எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே ஒரு கிரைம் நடந்திருக்கு, ஆனால் நீ பணத்தை கொடுத்து அனுப்ப பார்க்குற. சொல்ல போனா இதுல நீயும் ஒரு சந்தேகப்படுற ஆள் தான். முதல்ல என்கிட்ட கொடுத்த காசை வச்சு இங்க சிசிடிவி மாட்டுன்னு அவன் அப்படியே கூலா ஹேண்டில் பண்ணிட்டு சாய் மேல போறாரு. அங்க அந்த கிரைம் நடந்த ரூம்ல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அங்கதான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. சாய் வந்து ஹீரோயினுக்கு எதுவும் புரியாதுன்னு நினைச்சிட்டு அவர் தாய் லாங்குவேஜ்ல பேச, ஹீரோயின் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துட்டாங்க. எப்படி இந்த சைனீஸ் பொண்ணுக்கு தாய் தெரியுதுன்னு போய் பார்த்தா அவங்க வந்து ஒரு இயர்பட் மாட்டியிருக்காங்க. அது வந்து ஆட்டோ டிரான்ஸ்லேட், என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். அப்படிதான் ஹீரோயினுக்கு அந்த லாங்குவேஜ் புரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சாயும் ஜின்லிங்கும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபாரன்சிக்ல வேலை செய்கிற இன்னொருத்தரும் நான் பாடி எக்ஸாமின் பண்ணிட்டேன், நீங்கள் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சாய் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்களா அதே போதுன்னு சொல்லிட்டு அங்கே என்ன மாதிரி காயம் ஆயிருக்குன்னு மட்டும் இவர் பார்த்துக்கிறாரு. அப்போ இந்த ரூமில் ஏதோ ஸ்மெல் வருதுன்னு சாய் கேட்க, ஃபர்ஸ்ட் சீனில் ஒருத்தன் வந்துட்டு போயிருப்பான்ல, அவன் தான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். ஸோ அவன் போகும்போது ஒரு மருந்தாட்ட தெரியாமல் கீழே கொட்டிட்டான்ல, அதுலேருந்து அந்த ஸ்மெல் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சாய் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாரு. அந்த இறந்த பொண்ணோட நேம் சாய், 27 வயசு பொண்ணு. அவள் இங்கே 5 வருஷமா வந்து வேலை பண்ணிட்டு இருக்கா. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க. அவள் வந்து 2 மணி நேரம் கழிச்சு தான் இறந்திருக்கா. அவளை தாக்குன டூல்ஸ் எதுவுமே இந்த ரூம்ல இருக்க டூல்ஸ் இல்லை. இந்த இடத்துலயும் சிசிடிவி எங்கேயும் இல்லாதனால அவங்க ட்ரேசிங் டீமை வச்சுதான் எதையும் கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களாம் அந்த கிரைம் சீன் விட்டு கிளம்பும் போது ஜின்லிங்க்கு ஒரு சாக்கு. என்னன்னு பார்த்தோன்னா, ஹீரோ ஜியான்டிங் அந்த இடத்துல இருக்கான். இவ கேட்குறான், நீ எதுக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்திருக்க, அதுவும் இல்லாமல் நீ தாய்லாந்து வந்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதானன்ட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் உனக்கு கால் பண்ணேன் ஆனால் நீ எடுக்கவே இல்லை, நிறைய மிஸ்டேக்கள் வந்திருக்கும் பாரு, நான் வந்து என் டிரைவரை தேடி தான் வந்தேன்.
என்ன நம்புன்னு சொல்ல ஹீரோயினும் மிஸ்டுகள்லாம் வந்திருக்கிறத பார்த்துட்டு என் லவர் வந்து இன்னசென்ட்டாக தான் இருப்பான்ட்டு சாய் கிட்ட சொல்கிறான். சாய் மற்ற போலீஸ்காரங்க கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க இவன் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருந்தான், இவன் மேலே சந்தேகம் வர மாதிரி இருக்கனால நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கோன்ட்டு. ஸோ அதுக்கு சாய் ஒருவேளை இவன் அந்த ரூம்குள்ளே போனானா என்னன்னு தெரியல, அப்புறம் எப்படி நம்ம இவனை ரிலீஸ் பண்ணுறதுன்னு கேட்க ஹீரோ ஒத்துக்கிறான் நான் அந்த ரூம்குள்ளே போனேன்ட்டு. ஸோ அப்போ வேற வழியில இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ராகேட் பண்ணுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அடுத்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தனை காட்டுறாங்கல்ல அவனை காட்டுறாங்க. அவனை வந்து இந்தியன்னு சொல்றாங்க. அவன் ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது ஏதோ தேடுற மாதிரி என்னமோ பண்ணிட்டு இருக்கான். ஆனா அப்ப போலீஸ் வர நார்மல் ஆயிடுறான். இன்னொரு சைடு சாயும் ஜூனியரும் ஜியான்டிங்க விசாரிக்கிறாங்க. அப்ப ஜூனியர் டிரான்ஸ்லேட்டிங் ஹேபிட்ஸ் மாட்டி இருக்கனால ஜியான்டிங் வந்து சைனீஸ்லயே அவனோட ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்றான். இந்த இன்ட்ரோகேஷன்ல ஹீரோயின் வேற ஒரு ரூம்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலா ஜியான்டிங் இந்த நாட்டுக்கு வரும்போது ஏர்போர்ட்ல இந்த டாக்ஸி டிரைவரை பிடிச்சிருக்கான். அவன் கார்ல போயிட்டு இருக்கும்போது நார்மலா தான் போயிருக்கான். ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வந்ததுக்கப்புறம் அவன் ரொம்ப வேகமாக கார் ஓட்டிட்டு போய் அந்த ரெட் லைட் ஏரியாவில் நிறுத்தியிருக்கான். இவனும் அவன் வருவான்னு பார்த்துட்டு அவன் ரொம்ப லேட் ஆனோன்னு இவன் கிளம்பலான்னு பார்த்தாலும் இவனோட பேகை வந்து கார் டிக்கியில் வச்சிருக்கான். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு டிரைவர் எப்படி இருந்தாலும் வேணும். ஸோ இவன் அங்கே எங்கே போயிருக்கான்ட்டு தான் இவன் தேடிட்டு போய் பார்க்கும்போது தான் அந்த ரூம்குள்ளெல்லாம் போயிருக்கான். சரி அந்த ரூம் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டா அந்த டிரைவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணோட பாடியை பார்த்துட்டு சொன்னான். இப்போ கூட ரெஸ்ட் ரூம்ல என்னமோ சந்தேகப்படுற மாதிரி பண்ணிட்டு இருந்தான்ல அவன் தான். அவன் வந்து ஒரு லாக்கெட் போட்டிருப்பான். அதுக்குள்ள ஒரு வகையான பட்டாம்பூச்சி, அது ரொம்ப ரேரா இருக்கும். அந்த ஷேப்ல கிடைக்கிறதுலாம் ரேரு. நம்ம ஹீரோக்கு தான் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஸோ அதனால அந்த லாக்கெட்டை அவனுக்கே தெரியாம போட்டோ எடுத்து வச்சிருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு போய் இந்த போட்டோவை காட்டி கேட்கும் போது அவன் இந்த ரூமுக்கு தான் போனான்ட்டு அவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதை வச்சுதான் அவன் போயிருக்கான். இந்த இன்ட்ராகேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஹீரோயின் சொல்றாங்க சாய் கிட்ட என்னோட லவருக்கு வந்து இந்த என்டோமாலஜில தான் நிறைய இன்ட்ரெஸ்ட்னு. அதோட அவன் தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் விட்டுருங்களேன்னு சொல்ல அந்த ஜூனியருக்கு இவனை விடுறதுல விருப்பம் இல்லை. ஆனா சாய் வந்து கண்ணை காட்டி விடுன்னு சொல்லிடுறாரு. இந்த கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த ட்ரேசிங்ல எல்லாம் கண்டிப்பா லவரோட ட்ரேசிங்கும் அங்க இருக்கும். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அவன் கண்டிப்பா இன்னும் இருக்கான்ட்டு சாய் சொல்லிடுறாரு. அப்ப ஜியான்டிங் நான் இனி டாக்ஸி டிரைவருக்கு மணி கொடுக்கல, அந்த காசை வந்து நீங்க கொடுத்துருங்கன்னு சொல்லி அவன் சாய் கிட்ட மணி கொடுக்குறான். ஹீரோயினும் 6 மாசம் கழிச்சு பாத்துருக்காங்கல்ல. ஸோ அவங்க அப்படியே ஒரு லவ்வோட லுக் விட்டுட்டு இருக்க சாயும் ஜூனியரும் பார்த்துட்டு இருக்காங்க. டே நாங்களும் இங்க இருக்கோண்டான்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அங்கிருந்து போறாங்க. ஆக்சுவலா ஹீரோ ஜியான் இருக்கான்ல அவன் முன்னாடி சீசன்லயும் இந்த மாதிரி தானே கிரைம்ல வந்து மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியே வர மாதிரி தானே அந்த கதை இருந்திருக்கும். ஸோ அவன் சோகமா சொல்றான் நிறைய மர்டர்ஸ்ல என் பேர் அடிபட்டு இருக்குன்னு. ஹீரோயினும் அவனை சமாதானப்படுத்திட்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம 2 பேரும் அதை ஷேர் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு அவங்க அங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தேன்னா அந்த டிரைவர் அங்க சந்தேகப்படுற மாதிரி அப்படியே சுத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சாயும் ஜூனியரும் இந்த கேஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ்காரங்க வந்து ஆக்சுவலா அங்க ரூல் போல 3 நாளுக்கு ஒரு ஆபீசர் லேட்டா வந்தா ஒரு பொம்மை போட்ட மாதிரி ஒரு துணியாட்டம் இருக்கு, அதை மாட்டிக்கணும்னு சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க சாய் நான் வந்து டிடெக்டிவ் தானே எனக்கும் இது இருக்கான்ட்டு. நீங்களும் ஒரு போலீஸ்காரர் தானே இதை கண்டிப்பா போட்டாகணும்னு சொல்லிட்டு அவர் மாட்டி விட ஜூனியர் சாயை கிண்டல் பண்ணிட்டு அவன் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்க ஜூனியருக்கும் இந்த மாதிரி ஒரு துணி கொடுக்குறாங்க. அவனும் ரொம்ப நாள் லேட்டு தான் போல. சோ இப்ப சாய் ஜூனியரை கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேர் சிரிச்சுட்டே போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஜியான்டிங் சாய் கிட்ட வந்து நான் உங்ககிட்ட ஒரு பட்டாம்பூச்சி சொன்னல அது இதுதான், அந்த லாக்கெட்ல இந்த பட்டாம்பூச்சி தான் இருந்துச்சுன்னு சொல்லி அது எவ்வளவு அழகா இருக்குன்னு காட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலா இப்ப ஹீரோ கூப்பிட அவனோட சீனியர் வருவாரு. அது வரைக்கும் அவர் இங்க வெயிட் பண்ணிக்கலாமான்னு ஜின்லிங் கேட்க சாயும் ஓகே சொல்லிடுறாரு. ஸோ அப்படியே அவங்க பேசிட்டு இருக்கும்போது சாய்க்கு வந்து ஹாஃப் தாய் ஹாஃப் சைனீஸ் தானே. ஸோ அவர் வந்து சைனீஸ் இன்னி கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அங்கே சைனீஸ் ப்ராக்டிஸ் ஆட்டெல்லாம் 2 பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் காமெடி அந்த சீன் போயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் சாய் நீங்க உங்க பிளட் சுகர் லெவலை கொஞ்சம் பாத்துக்கணும்னு நினைக்கிறேன்ட்டு சொல்ல அதுக்கு சாய் நான் எப்பயும் சாக்லேட்டை கையில வச்சுட்டு தான் சுத்திட்டு இருப்பேன், உங்களுக்கு வேணுமான்னு சொல்ல ஹீரோயின் வேணான்னு சொல்லிடுறாங்க. ஹீரோ கிட்ட கேட்கும் போது எனக்கு சாக்லேட் பிடிக்காதுன்னு சொல்றான். ஆனா ஃபர்ஸ்ட் சீசன்லாம் அவனுக்கு சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்ப ஜின்லிங்க்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப கிளம்பிட இவங்க 3 பேரும் அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த டிரைவர் அங்க சுத்திட்டு இருந்தால போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை சாய் பாத்துறாரு. நீ எதுக்கு இங்க சுத்திட்டு இருக்கன்னு கேட்கும் போது ஜூனியர் சொல்றான் இவன் தான் இந்த கேஸோட இன்ஃபார்மன்ட்னு. சரி உன் வேலை தான் முடிஞ்சு போச்சு, நீ எதுக்கு இவ்வளவு நேரம் இங்க சுத்திட்டு இருக்கன்ட்டு சாய்க்கு அவனை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அவன்கிட்ட கேட்கும் போது இல்ல நான் வழி தவறி வந்துட்டேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் சாய் அவன்கிட்ட நீ திடீர்னு எதுக்கு காரை வேகமா ஓட்டிட்டு போனேன்னு கேட்க அந்த பொண்ணை பாக்குறதுக்கு தான் நான் அவசரமா போனேன்னு சொல்றான். ஆனா அவன் சொல்ற பதிலெல்லாம் சாய்க்கு ரொம்ப சந்தேகம் அதிகமாகுது. அதனால போலீஸ்காரங்களை கூப்பிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவன் எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்றீங்க, நான் தான் இன்ஃபார்மேட்டுன்னு கத்துறான். ஆனா சாய் அவனை பார்த்து நான் எந்த கொலையும் பண்ணலன்ட்டு என் கண்ணை பார்த்து நீ சொல்லு பார்க்கலான்னு சொல்ல இவனால சொல்ல முடியல. அப்பனா இங்கேயே கடைன்னு சொல்லிட்டு சாய் அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா ஜியான் அப்பயும் பொறுப்பா வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டாக்ஸி ஃபீ இந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் கிட்ட கொடுத்துட்றான். ஆனா அதுக்கப்புறம் உசாரா சாய் கிட்ட ஆல்ரெடி காசு கொடுத்துருந்தான்ல அதெல்லாம் வாங்கிட்டான்.
அதுக்கப்புறம் சாய் ஜியான ஒரு ரூம் காட்டி இதில் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல அவன் உட்காந்து சாங் கேட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட பாடிக்கு ஃபாரன்சிக் அனலைஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோட சீனியர் வந்து அவனை கூட்டிட்டு போறான். ஸோ அவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றதுனால நல்லா பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜியான் அவன் சீனியர் கையில ஏதோ செவந்து இருக்க மாதிரி பாக்குறான். அதனாலயே அவங்க சீனியர் கிட்ட உங்களுக்கு இங்க வந்து எப்படி இருக்கு, எல்லாரு கூடயும் பழக்கமா நல்லா இருக்கா, உங்க ஸ்டடீஸ்ல எப்படி போகுதுன்னு கேட்கும்போது அவர் சொல்ற பதில் வந்து கொஞ்சம் பதட்டப்பட்டு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அப்படியே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல காட்டினாங்கன்னா சாய் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த ஒரு பாடியை ஜின்லிங் கட்டியும் இன்னொரு டாக்டர் கிட்ட அனுப்பி விட்டுருக்காங்க. ஆக்சுவலா அந்த இறந்தவங்க யாருன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கலையா. சோ அதை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் அனுப்பி விட்டுருக்காரு. இப்ப அப்படியே ரெகுலர் போலீஸ் ஸ்டேஷன் ஒர்க்லாம் காட்டிட்டு சாயும் ஜூனியர் காட்டுறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இப்ப சாயை யாரெல்லாம் மீட் பண்ணிருக்காங்க மாதிரி அந்த ரூம்ல இருந்து தடையெல்லாம் எடுத்து டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த தடயங்களை வச்சு சிஸ்டம்ல போட்டு பார்த்தா அந்த சாயை அடிக்கடி வந்து மீட் பண்ணிருக்கிறது பைட்டோனுங்கிற எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர். அவரை சாய்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா அவன் ஏதோ ரூல் பிரேக் பண்ணதுக்காகவும் அதுக்கப்புறம் அவன் ஒய்ஃபுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத இருக்கு இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அவன் வேலையை விட்டு போயிட்டான். இதுல என்னன்னா கடைசி 2 மாசமா அந்த பொண்ணு அவனை மட்டும்தான் மீட் பண்ணிருக்கா. அவ இறந்த அன்னைக்கும் காலையில இந்த பைட்டோன் அவ ரூமுக்கு வந்துட்டு போயிருக்கான். சோ ஹீரோ ஜூனியர் டீம் அனுப்பிவிட அவங்க போய் அந்த பைட்டோன் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. சோ இன்ட்ராகேஷன் ரூம்ல இருக்கும்போது சாய்க்கு வந்து தெரிஞ்ச ஃப்ரெண்டு தானே, அதனால உங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படின்லாம் கேஷுவலா கேட்கும்போது அவ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டதா பைட்டோன்னு சொல்றான். அதுவும் இல்லாம நீ ஏதோ கொஸ்டின் கேட்க வரையில அதை ஸ்ட்ரைட்டா கேளுன்னு சொல்ல அதுக்கப்புறம் சாயும் இந்த கேஸ் பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணை தெரியுமான்னு கேட்க நல்லா தெரியும் அவ சாய் அப்படிங்கிறான். நீ இப்ப ரீசெண்டா இந்தியாவுக்குலாம் போயிட்டு வந்திருக்க, இன்னைக்கு காலையில கூட இந்த பொண்ணை போய் மீட் பண்ணிட்டு வந்திருக்கன்ட்டு சாய் கேட்க நான் இந்தியாவுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனுக்காக தான் போனேன், அது ரொம்ப நல்ல பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட சாயை நான் போய் மீட் பண்ணதான் அதே எப்ப கேக்குறீங்கன்னு சொல்ல சாய் அந்த பொண்ணு இறந்த விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டோன்னு இவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். யார் அவளை கொன்னதுன்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா கத்திட்டு அது யாரு ப்ளீஸ் சொல்லுங்கன்னு சொல்லும் போது இவங்க 2 பேர் பாப்பாங்கல்ல, அப்ப நீங்க 2 பேர் என்ன சந்தேகப்படுறீங்களான்னு கத்திட்டு அவன் ரொம்ப அழுகுறான். ப்ளீஸ் சாய் எப்படி இறந்தா மட்டும் சொல்லுங்கன்ட்டு அவன் ரொம்ப கெஞ்சி கேட்க அந்த பொண்ணு இறந்த போட்டோவை இவங்க 2 பேர் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு இவன் கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்காக ஏன் இவன் இவ்வளோ ஃபீல் பண்றான் அப்படின்னு ரிலேஷன்ஷிப் அவங்க 2 பேருக்குள்ளன்ட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த டிரைவர் பைட்டோன் பத்தி நினைக்கும் போது ஏதோ சந்தேகமா இருக்க மாதிரி தான் இருக்கு. அந்த டிரைவர் வந்து இவங்க இந்தியன் தான் சொல்லியிருக்காங்க. இந்த பைட்டோன் வரை இந்தியாவுக்கு போயிட்டு வந்தானா அந்த மாதிரியும் கதை போகுது. சரி இப்ப அந்த டிரைவர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்க ஜூனியர் சொல்றான் அவன் மெடிடேஷன் பண்ணிருக்கான்ட்டு. அதுவே சாய்க்கு டிஃப்ரெண்டா இருக்கு. ஜெயில உட்காந்து மெடிடேஷன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கானான்ட்டு. ஸோ இவங்க சந்தேகத்தை போக்கிக்க அந்த பைட்டோனையும் டிரைவரையும் மீட் பண்ண வைக்கிறாங்க. பைட்டோன் கிட்ட கேட்டா இவனை பார்த்தது இல்லைன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த டிரைவரை மெடிடேஷன்ல இருந்து எழுப்பி இவனை பார்த்திருக்கியான்னு கேட்க அவன் பக்கத்துல வந்து பார்த்துட்டு இல்லையே நான் பார்த்தது இல்லைங்கிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஜூனியர் அந்த பைட்டோனை இன்ட்ராகேட் பண்ணும்போது அவன் சொல்றான் அந்த பொண்ணும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஐடியாவில் இருந்தோம், இப்போ நான் இந்தியாவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம், அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு வந்தரேன்னு என்கிட்ட சொன்னான்ட்டு இந்த பைட்டோன் சொல்றான். அதோட அந்த பொண்ணை கொலை பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு, எனக்கு தெரிஞ்ச அந்த இந்தியன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான், நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, நீ சாயோட ஜூனியர், உனக்கு இது கூட புரிஞ்சுக்க முடியலையான்ட்டு அவன் பெருசா பக்கமா டைலாக்லாம் பேசுறான். ஆனா அவன் என்ன பேசினாலும் இந்த ஜூனியர் அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லி அவனை ஆஃப் பண்ணிடுறான். உங்களுக்கு ஒரு நாள் முழுசா டைம் இருக்கு, நீங்க அது வரைக்கும் எந்த உண்மையும் சொல்லலைன்னா உங்க வீட்டை தான் அடுத்து நாங்க சோதனை போடுவோம்னு சொல்லிட்டு ஜூனியர் அங்கிருந்து போறான். சோ இப்ப பைட்டோன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அவனை செல்லுக்கு கூட்டிட்டு போகும்போது அவனை கூட்டிட்டு போற ஆபீசர் வந்து அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஆபீசர் போல. அவன் கிட்ட கேட்கறான் இப்ப ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுன்ட்டு. நீங்க உங்க செல்லை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் போது என்னால் அது முடியாது, ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும் போது அவனும் ஓகேங்கிறான். ஆனா இவன் ரெஸ்ட் ரூம்குள்ள இருக்கும்போது அப்படியே மேல பார்த்தா திடீர்னு அந்த டிரைவர் பேயாட்ட சீலிங்ல இருந்து தொங்கிட்டு இருக்கான். இதே சஸ்பென்ஸோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இப்போ இந்த எபிசோட் எக்ஸ்பிளனேஷனை பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல பைட்டோனோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுல, அந்த சீன்ஸ்லாம் காட்டுறாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது இவங்க தான் உட்காந்து டேக் கேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து போலீஸ் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போக அங்கிருந்து போக இவருக்கு மனசே இல்லை, ரொம்ப அழுதுட்டே தான் அந்த இடத்துல இருந்து போறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்க போல, இவன் கல்லறையில உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணை பாக்குறான். அவதான் சாய் போல. அவளை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போக அவ அவங்க இடத்துக்குள்ள போறத பாக்குறான். அதை பார்த்து இவன் சிரிச்சிட்டு இருக்கிறதோட இந்த சீன் கட் ஆகுது.
அப்படியே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் காட்டினாங்கன்னா அங்கே இன்னொரு மேல் ஆஃபீஸர் இருப்பாங்கல்ல, அவர் ரொம்ப கோவப்பட்டு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு இருக்காரு. என்னன்னு ஜின்லிங் போய் கேட்டால், இவங்ககிட்ட ஒரு பாடி கொடுத்தாங்கல்ல, அதை அனலைஸ் பண்ணி கொடுங்கன்ட்டு. அது இப்போ டெட் பாடியாகவே இல்லை, ஜஸ்ட் ஒரு நிலக்கரிக்கு சமமாக தான் இருக்குது. ஸோ அதில் இனிமேல் எதுவுமே பெருசாக பண்ண முடியாது தான் அவர் கோவத்தில் இருக்காரு. இன்னொரு பக்கம் சீனியர் ஜியானை காட்டினாங்கன்னா, ஜியான் சீனியரோட வீட்டில் தான் தங்க போகிறான். ஸோ சீனியர் அவங்க ஹவுஸ் ஓனருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் சரியாகவே எதுவும் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸே பண்ணலை. அதுக்கு சீனியர் அவர் எப்பவுமே அப்படிதான், நீ போய் ரெஸ்ட் எடுங்கிறான். ஸோ ஜியான் போய் ஃப்ரெஷ் அப் ஆகும்போது அவன் ஏதோ டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜின்லிங் அவனுக்கு கூப்பிட்றான். இன்னைக்கு நைட் மீட் பண்ணலாமான்னு ஜின்லிங் கேட்க, அதுக்கு ஜியான் சொல்கிறான், இன்னைக்கு நானும் சீனியரும் எங்கள் ப்ரொஃபஸர் வீட்டில் டின்னருக்கு போகிறோன்ட்டு, பேசாமல் நீ அங்கே ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்ல ஜின்லிங்கும் ஓகே சொல்லிடுறா. அந்த காலுக்கு அப்புறம் ஜியான் அந்த டேப்லெட் எடுத்துட்டு ரொம்ப சோகமாக யோசிச்சுட்டு போகிறான். அப்படியே அந்த ஜெயிலில் காட்டினாங்கன்னா அந்த டிரைவர் இனி மெடிடேஷன் தான் பண்ணிட்டு இருக்கான். இந்த பைட்டு அவன் என்னடா பண்ணுறாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஜின்லிங்கும் ஜியானும் ப்ரொஃபஸர் டேங் வீட்டில் மீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த சீனியர் ப்ரொஃபஸர் இறந்துட்டாங்க போல். அவங்களுக்கு இவங்கெல்லாம் மரியாதை செஞ்சதுக்கப்புறம் ஜின்லிங் ஜியான் கிட்ட கேட்குறான், இவங்க யாருன்ட்டு. ஆக்சுவலாக ஜியானும் இந்த நாட்டுக்கு புதுசாக தானே வந்திருக்கான். அவனோட காலேஜில் என்டமாலஜி இன்ஜினியரிங்கில் அவர் ஒரு பெரிய ப்ரொஃபஸரா. ஒரு நாள் நிறைய பூச்சிங்களை பிடிக்க டீமோட போகும்போது அதில் நிறைய பூச்சிங்க விஷமுள்ளதாக இருக்கும்ல, அது தாக்க வரப்ப மற்றவங்களை இவரை காப்பாற்றிட்டு அதனால உயிர் தியாகம் செஞ்சு இறந்துருக்காரு. இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்க அப்படியே ப்ரொஃபஸர் டேங்கையும் சீனியரை காட்டுறாங்க. சீனியர் முதல்ல இவரோட லேபில் இருந்துட்டு இப்போ வேற ஏதோ படிப்புக்காக மாறிட்டான் போல. அதனால அந்த ப்ரொஃபஸர் கேட்டுட்டு இருக்காரு, நீ திரும்பி நம்ம லேபுக்கே வந்துரு, நீ எப்போ வந்தாலும் உனக்கு அங்கே இடம் இருக்குன்னு சொல்ல இவன் அதில் கொஞ்சம் விருப்பம் இல்லாத மாதிரி தான் பேசுகிறான். அப்படியே ஜெயிலில் காட்டினாங்கன்னா இந்த பைட்டுன்னு அவனுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸரை ஹெல்ப் பண்ணால, அவன் பேர் சின். அவனை கூப்பிட்டுட்டே இருக்கான், நான் உனக்கு டின்னர்லாம் வாங்கி கொடுத்தேன், எனக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டியான்ட்டு. அவனும் எதுக்கு என்ன இப்போ திரும்ப திரும்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு போக இவன் மேலே அவனை ஐஸ் வைக்கிறான். உனக்கு அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னோட கிரெடிட் கார்டு பில்லை நான் கட்டணும், நீ என் ஃபோனை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வா, நான் உன் கண் பார்வையில அதை பண்ணுறேன்னு சொல்ல அவனும் சரின்னு போய் ஃபோன் எடுத்துட்டு கொடுத்து இவன் அந்த பில் பே பண்ணுறான். அப்போ அந்த டிரைவர் ஆப்போசிட் செல்ல தானே மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கான். அவன் கண்ணை முழிச்சு இவங்களை பார்க்குறான். அப்போ பைட்டுன்னு அந்த போலீஸ் கிட்ட, அவன் பார்க்கறத பாரு, என்ன தயவு செஞ்சு இவனுக்கு ஆப்போசிட் செல்லை மட்டும் போடாத, பக்கத்து செல்ல போட்டால் கூட பரவாயில்ல, இந்த ஹெல்ப்பையும் பண்ணுன்னு சொல்ல அவனும் சரின்ட்டு ஃபோனை வாங்கிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த டிரைவர் மறுபடியும் மெடிடேஷனுக்கே போக இங்கே டின்னரில் காட்டுறாங்க. அப்போ ப்ரொஃபஸர் டேங் நிறைய லேடி பக்ஸ் பற்றி பட்டர்ஃப்ளைஸ் பற்றி எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது எதுவுமே ஜின்லிங்க்கு அவ்வளோவா புரியல. ஸோ அவர் என்ன சொன்னாருங்கிறத சீனியர் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அப்பயும் ப்ரொஃபஸர் டேங் நீ நம்ம ஸ்டடீஸ்க்கே திரும்பி வந்துருன்னு சொல்ல இவன் விருப்பம் இல்லாத மாதிரி தானே பேசுகிறான். அவன் அப்படி பேசுறது எல்லாருக்கும் புரியுது. இவர் சொல்லி பார்க்குறாரு, சீனியர் ப்ரொஃபஸரோட விருப்பமும் அதுவாக தான் இருக்கும், நீ திரும்பி வந்துருன்ட்டு. ஆனால் இவனுக்கு அந்த டாப்பிக்கில் சுத்தமாக விருப்பம் இல்லாத மாதிரி தான் நடந்துக்கிறான். ஸோ இவன் ஆட்டிடியூடே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அதுக்கப்புறம் கூட போய் வாமிட் பண்ணுறான், ஒரே பதட்டமாக இருக்கான். ஸோ ஜியானுக்கு ஏதோ சந்தேகம் வர அவங்ககிட்ட அப்படியே கேஷுவலாக பேசலான்னு வரான். ஆனால் அப்பயும் அந்த சீனியர் சரியாக எதுவும் பதில் சொல்லாமல் போகிறான். இன்னொரு பக்கம் ஃபாரன்சிக் அனலிஸ்டில் அவர் அனலைஸ்லாம் பண்ணிட்டு அந்த மாஸ்க்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ப்ரே பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சாய்க்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணை எந்த டூல் வச்சு கொண்டாங்கன்ட்டு இது வரைக்கும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல, அதை சீக்கிரம் செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்ல அதுக்கு சாய் சொல்கிறாரு, ஆக மொத்தம் நீங்கள் எதுவும் உருப்படியாக கண்டுபிடிக்கல. சரி ஓகே, அந்த பொண்ணை 2 பேர் கொலை பண்ணியிருப்பாங்களா இல்லை ஒருத்தர் கொலை பண்ணியிருப்பாங்களாங்கிற மாதிரி அவங்க அங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே டின்னர் முடிச்சதுக்கப்புறம் ஜின்லிங்கும் ப்ரொஃபஸர் டேங்கோட ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜின்லிங் சொல்கிறாங்க, அவங்க 15 வருஷம் பழமையான பாடியெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே சீனியர் ப்ரொஃபஸர் சாங் ரொம்ப கிரேட்ல, எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான் உயிரே கொடுத்துருக்காருன்னு சொல்ல இந்த பொண்ணு அந்த சீனியர் ப்ரொஃபஸரை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியுது, ரொம்ப சோகமாக. அதுக்கப்புறம் இந்த டாபிக் வேண்டான்னு சொல்லிட்டு, நீயும் ஜியானும் எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க, நீங்க ரொம்ப நல்ல பேருன்னு சொல்ல ஜின்லிங் கேக்குறா, நீங்களும் டேங்கும் தான் சூப்பரான ஜோடி. ஆக்சுவலா போலீஸ் சாய் என்ன சொன்னார்னா, ஜியானுக்கு பொண்ணுங்களை விட பூச்சியை தான் ரொம்ப பிடிக்கும்னு, உங்க ஹஸ்பண்டும் அப்படிதானா, அவருக்கும் பூச்சிங்க மேலதான் இன்ட்ரெஸ்டா, உங்களை அன்பா பாத்துப்பாரான்னு கேட்க டேங்கோட ஒய்ஃப் ரொம்ப தயங்குறாங்க. அவர் என்ன ரொம்ப நல்லா பார்த்துப்பாருன்னு சொல்கிறாங்க, ஆனால் சும்மா வாயிலிருந்து சொல்கிற மாதிரி மட்டும்தான் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் ஜின்லிங் சீனியரும் ஜியானும் தங்கியிருக்க ரூம் போய் பார்க்குறா. அங்கே நிறைய பூச்சிகளும் எறும்புகளும் வச்சுருக்காங்க. நீங்கள் ஏன் எறும்புகளை இங்கே வச்சுருக்கீங்க, லேபில் வச்சுக்க வேண்டியதானே சேஃப்டி பர்பஸுக்காகன்னு சொல்ல அந்த சீனியர் சொல்கிறான், நான் இந்த எறும்புகள்லாம் எப்பயும் பார்த்து பண்ணிட்டு. அப்போ ஜியான் ஜின்லிங்க்கு எல்லா எறும்புகளோட ப்ரீட் பற்றியும் நிறைய விஷமிக்க எறும்புகளை பற்றியும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ சீனியர் அவளை கூப்பிட்டு மேரிகோப்பாங்கிற ரொம்ப விஷமுள்ள எறும்புகளெல்லாம் காட்டுறான். அதுக்கப்புறம் இந்த சீனியர் தூங்க போகும்போது அவனும் ஏதோ டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஜின்லிங்கும் ஜியானும் அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்லிங் சொல்கிறா, நீ சோகமாக இருக்கீன்னா அதை வெளியே காட்டிரு, இப்போதான் உங்கள் அப்பா இறந்துருக்காங்க, உங்கள் ஃபேமிலிலையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, ஆனால் நீ மற்றவங்களுக்காக சிரிக்கணும்னு ட்ரை பண்ணாத, உனக்கு எவ்வளோ சோகம் இருந்தாலும் என்கிட்ட நீ ஷேர் பண்ணிக்கோன்னு சொல்லி அவனை ஹக் பண்ணுறா. அப்போ ஜியான்
சைடு ஒரு ஸ்மெல் வருது. அது ஜின்லிங் கேட்குறா, இந்த ஸ்மெல் தான் உன் சீனியரோட வீட்லேயே வந்துச்சு, அது என்னன்னு கேட்க இவன் சொல்கிறான், அந்த ஸ்மெல் வந்து இந்தியன் வேப்பிலை எண்ணெயோடது. அந்த எறும்புகள்லாம் பெட்டுக்கு வராமல் இருக்க சீனியர் வந்து இந்த எண்ணெயை அங்கே தெளிச்சு விட்டுருப்பான். அந்த வாசனை தான் சொல்ல அப்பதான் ஜின்லிங்க்கு ஞாபகம் வருது, அந்த சாய் இறந்தப்ப ஒரு ரூம்ல வந்து ஒரு ஸ்மெல் வந்திருக்கும்ல, அந்த டிரைவர் வந்து ஏதோ மெடிசன் நேம் சொல்லியிருப்பான். பட் அன்னைக்கு வந்தது இந்த எண்ணெயோட வாசனை தான். அப்ப ஜியாங்க சொல்றான், அன்னைக்கு நான் ரூமுக்கு வந்தப்ப எனக்கு இந்த வாசனை தான் அடிச்சுது, கண்டிப்பா அது இந்திய வேப்பிலை எண்ணெயோட வாசனை தான். ஆனா அப்புறம் எதுக்கு அந்த டிரைவர் பொய் சொன்னாங்க மாதிரி தான் ஜின்லிங்க் யோசனை பண்ணிட்டு உடனே நான் சாயை போய் மீட் பண்றேன்னு போறா. அப்ப ஹீரோக்கு ஜின்லிங்கை தனியா விடுறதுல விருப்பம் இல்ல, அதனால அவனும் அவ கூட போறான். அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல காட்டினாங்கன்னா எல்லாரும் பதட்டமா செல்லுக்கு ஓடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த டிரைவர் எஸ்கேப் ஆயிட்டான். சாய்க்குலாம் டென்ஷன் ஆயிடுச்சு. இப்ப பைட்டோன்னு தான் பக்கத்து செல்ல போட்டிருந்தாங்கல்ல, அவனை போய் பார்த்து இவன் இன்ட்ராகேஷனுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்படியே டென்ஷன்ல மற்ற போலீஸ் எல்லாம் போய் சிசிடிவி செக் பண்ணுங்கன்னு அனுப்புறாங்க. ஸோ அப்படி அவங்க பதட்டத்தில் இருக்கும்போது ஜின்லிங்கும் ஜியானு வராங்க. ஜியானை ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டா, இவனுக்கு இந்த மாதிரி மர்டர் கேஸ்ல இன்வெஸ்டிகேட் பண்ணி நிறைய திறமை இருக்குன்னு ஜின்லிங் சொல்ல ஜியானு இன்னொரு விஷயத்த காட்டுறான். ஆக்சுவலா அவன் இந்தியன் ஸ்வாடை காட்டுறான். இது இந்தியாவில் யூஸ் பண்ற ஒரு வகையான வாள். இதை கத்துக்க போகும்போது கையில காயங்கள் ஏற்படும்ல, அந்த மாதிரி காயங்களை தான் அன்னைக்கு நான் அந்த டிரைவருக்கு காசு கொடுக்கும் போது அவன் கையில பார்த்தேன்ட்டு ஜியான் சொல்றான். ஸோ அந்த பொண்ணு சாயை கொலை பண்ண அந்த டிரைவர் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கணும். நாங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ராய்வனுக்கு கூட ஃபோன் பண்ணி கேட்டோம், அவரும் இதை ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு இவங்க சொல்ல ஜூனியர் சொல்றான், நம்ம வந்து அவன் தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனே கொடுத்தான் இந்த கொலையை பத்தி. அதோட ஜெயில வந்து அமைதியா மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தனால அவனை பெருசா நம்ம கண்டுக்கவே இல்லை, அதனாலேயே அவன் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்ல இவங்க 2 பேரும் சாக்காக்குறாங்க தப்பிச்சு போயிட்டானான்ட்டு. அப்படியே அந்த பைட்டோன் இன்ட்ராகேட் பண்ணும்போது அவன் எப்படி தப்பிச்சான்லாம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சா சொல்லியிருக்க மாட்டேனாங்கிறான். இந்த ஜூனியருக்குலாம் டென்ஷன் ஆகுது. அவன் கோவத்தில் அவனை அடிக்கலாங்கிற மாதிரி வரான். ஆனா சாய் வந்து 1 நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு உள்ள வராரு. அவன் கையில ஒரு பெண்ணை கொடுத்து நீ 1 நிமிஷம் அமைதியா நில்லுன்ட்டு சாய் சொல்றாரு. பார்த்தா அவன் ரொம்ப ஆடிட்டே நின்றுட்டு இருக்கான். அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி பார்த்தா அவன் உடம்புல நிறைய வெட்டுக்காயங்கள் இருக்க மாதிரி இருக்கு. அதனாலதான் அவனுக்கு உடம்பு சரியில்லாம போய் இப்ப அப்படியே நடுங்குற மாதிரி இருக்கான். இது எப்படி நடந்திருக்குன்னு ஜூனியர் சாக்கா கேட்க சாய் பிடிச்சி ஜூனியர் திட்டுறாரு, நீ அவனை ஃப்ரிஸ்கிங் பண்ணவே இல்லைன்ட்டு. ஃப்ரிஸ்கிங்னா போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணும்போது இல்லைன்னா சும்மா சோதனை போடும் போதெல்லாம் ஒருத்தவங்க உடம்ப தொட்டு பார்த்து ஏதாவது ஆயுதம் வச்சிருப்பாங்களான்னு பார்த்துருப்பாங்கல்ல, அதை வந்து இவங்க பண்ணவே இல்லை. ஸோ அவன் ஒரு வாழை யூஸ் பண்ணான்ட்டு இதுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல, அந்த வாழை அவன் ஜெயிலுக்குள்ளேயே கொண்டு வந்து இத்தனை நேரம் வச்சிருந்திருக்கான். அதை வச்சுதான் அவன் பைட்டோனையும் தாக்கியிருக்க மாதிரி சொல்றாங்க. ஸோ சாய் டென்ஷன் அங்கேருந்து போக இதே பரபரப்போட இந்த எபிசோட் முடியுது. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்தது காட்டுறாங்க. அதாவது அந்த சாய் பொண்ணு இறந்தால அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு பைட்டோன் போய் சாயை மீட் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணுகிட்ட சீக்கிரமாக நீ இங்கிருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ரூம் எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு இந்த டிரைவர் வந்திருக்கான். அவன் வந்ததுக்கான ரீசனே பைட்டோனை தேடிதான். இந்த சாய் பொண்ணுகிட்ட பைட்டோனோட போட்டோ கட்டி கேட்கும் போது அவன் வந்து எனக்கு இவர் யாருன்னே தெரியாது, நீங்க முதல்ல வெளியே போங்கன்னு சொல்றான். ஆனா இவன் அந்த பொண்ணை வீட்டுல இவன் கிட்ட இருக்க அந்த வாழை வச்சு அந்த பொண்ணை பயங்கரமா அட்டாக் பண்ணி கேட்டிருக்கான். அப்பயும் அந்த பொண்ணு சொல்ல, அப்ப அந்த பெட் கட்டனை வச்சு அந்த பொண்ணோட கழுத்தை சுத்தி அவன் நெரிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு அவர் போலீஸ்காரர் கண்டிப்பா ஒன்னு சும்மா விட மாட்டான்னு சொல்ல இவன் வேற கழுத்தை நெரிச்சிட்டு இருந்திருப்பானா, அதுல அந்த பொண்ணு இறந்திருப்பா. ஸோ அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் தான் இவன் பாக்குறான். அந்த பொண்ணு சொன்னது யோசிச்சு பாக்குறான், அவ போலீஸ்ன்னு சொன்னால, அதனால இவன் ஏதோ பிளான் போட்டு அங்கிருந்து போலீஸ்னு இவன் என்னமோ கொலையை பார்த்தவனாட்ட இன்ஃபார்மரா மாறி இருப்பான். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல அந்த டிரைவர் போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டானா. ஸோ சாயே எல்லா போலீஸும் சிசிடிவி செக் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டிரைவர் என்னென்னமோ வித்த காட்டி அங்கிருந்து போலீஸுக்கு தெரியாம தப்பிச்சு போயிருக்கான். அப்ப சாய்க்கு ஒரு கேள்வி வருது, பைட்டோனையா பக்கத்து செல்லுங்க மாத்தினீங்கன்ட்டு அந்த போலீஸ்காரர் சின்ன கேட்கிறாரு. அதாவது பைட்டோனுக்கு ஹெல்ப் பண்ணால அவனை கேட்கும் போது அவன் வந்து இந்த டிரைவரை ஃபேஸ் பண்றது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா அதனாலதான் மாத்தினேன்னு சொல்லிட்டு அவன் மத்தபடி நடந்ததையும் சொல்லிடுறான். இவன் தான் கிரெடிட் கார்டு பே பண்ணக்க அவன் போன் எடுத்து கொடுத்தான்ல, அவர் வந்து என் கண் பார்வையில தான் பண்ணாருன்னு இவர் சொல்ல சாய் இவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. சாய் ஒன்னும் பேசாம அப்படியே கோவத்துல கை நீட்ட அந்த போலீஸ்காரருக்கு தெரிஞ்சு போச்சு. பேஜை கழட்டி கொடுத்துட்டு அங்கிருந்து போறாரு. அடுத்து பைட்டோனோட போன் இப்ப போலீஸ் கிட்ட தானே இருக்கு. அந்த போனை செக் பண்ணும்போது அவன் 4/27 கிரெடிட் கார்டு பில் கட்டியிருக்கான். பட் அங்க அவன் என்ன பண்ணிருக்கான்னா அதே சமயத்துல இன்னொரு ஆப் ஓபன் பண்ணிருக்கான். அது வந்து ஸ்மார்ட் பவருங்கிற ஆப். அதாவது நம்ம வீட்டுல இருக்க அப்ளையன்சஸை நம்ம போன் கூட கனெக்ட் பண்ணி வச்சு நம்ம எங்க இருந்தாலும் அதை போன்லயே ஆன் பண்ணிக்கலாம். இப்ப பைட்டோன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன் பண்ணணும், அதுவும் அது யாரோட வீட்டுக்கு அவன் பண்ணாங்கிற மாதிரி இவங்கள யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ஜியான்டிங் அவனோட அசம்ஷன்லாம் சொல்றான். என்னன்னா இந்த பைட்டோன் வந்து அந்த பவர் சிஸ்டமா ஆன் பண்ணியிருக்கான்.
அதோட அவ்வளோ அடி வாங்கியும் அந்த டிரைவர் எஸ்கேப் ஆகுறத சொல்லாமல் இருந்திருக்கான். அப்போனா ஒரு வேளை பைட்டோன் அந்த டிரைவருக்கு ஏதாவது ட்ராப் வச்சிருப்பானோ, அப்படின்னா அந்த டிரைவர் தான் இப்போ ஆபத்தில் இருக்கான்னு இவன் சொல்கிறான். ஸோ இவங்க அந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பைட்டோன் வந்து ஆன் பண்ணது அவன் வீட்டு அப்ளையன்ஸை இல்லை வேறு ஏதாவது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், இப்போ அவன் வீட்டுக்கு போய் செக் பண்ணலான்னு அவங்க கிளம்புறாங்க. ஸோ அவங்க கிளம்பும் போது தான் நிறைய கால்குலேஷன் போடுறாங்க. அதில் அவங்க ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னன்னா ஒருவேளை இந்த டிரைவர் பைட்டோனை தேடி போயிருக்கலாம். அங்கே வந்து சாய் அவனை பற்றி சொல்லாமல் இருக்கனால அவன் அட்டாக் பண்ணி தெரியாமல் அந்த பொண்ணு இறந்துருக்கலான்னு இவங்க ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, அப்போ எதுக்கு அவன் இன்ஃபார்மராக மாறினான்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்போ அதுக்கு சாய் சொல்கிறாரு, ஒருவேளை அந்த பொண்ணு இதை வந்து வாய் தவறிக்கிட்டே சொல்லியிருக்கலாம் அவர் போலீஸுங்கும் போது. ஏன்னா இங்கே இவன் போலீஸுங்கிறனால தான் அங்கே இருக்க ட்ரேஸ் எல்லாம் இவன் தேடி பார்க்கும்போது பைட்டோனோட ஃபோட்டோ டக்குன்னு வந்திருக்கும். ஸோ அந்த டிரைவருக்கு கண்டிப்பாக தெரியும் பைட்டோன் இங்கே தான் வந்துட்டு போயிருப்பான்னு. அப்போ அங்கே இருக்க ட்ரேஸை வச்சு போலீஸ் வந்து ஏதாவது தடையும் கண்டுபிடிச்சாங்கன்னா ஈஸியாக பைட்டோனை போலீஸ் கண்டுபிடிச்சிடலாம். இந்த டிரைவர் வேற பைட்டோனை தானே தேடிட்டு இருந்தான். ஸோ அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவன் இப்படி ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கான். அதுவும் இல்லாமல் இந்த டிரைவருக்கு நல்லாவே தெரியும் அவனுக்கு நிறையவே ஸ்கில்ஸ் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஈஸியாக அவன் தப்பிச்சு போயிடலான்ட்டு. அதுக்கு சாய் பரவாயில்லையே அவன் திறமைசாலி தானே சைனீஸில் சொல்ல. இந்த ஜூனியர் கேட்குறான், அவனுக்கு தாய் தானே தெரியும், இப்போ என்ன சொன்னீங்கன்ட்டு. அப்போ ஜின்லிங் ஜூனியரை பார்த்து அதுவா நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கன்னு சொன்னாங்கன்னு சொல்ல அந்த ஜூனியரை நம்பிட்டான். பாவம் அந்த சின்ன பையன் சிரிச்சுட்டே போகிறான். அதுக்கப்புறம் இவங்க கார்ல கிளம்பும் போது சாய் ஜூனியரை பின்னாடி உட்கார சொல்லிட்டு ஜியான்டிங்க முன்னாடி உட்கார சொல்றாரு. அப்ப கார்ல போயிட்டு இருக்கும்போது சாய் சொல்றாரு, அந்த டிரைவர் போலீஸ் ஸ்டேஷன்ல வித்தியாசமா சுத்திட்டு இருந்தது காரணம் அவன் போலீஸ் ஸ்டேஷனே அனலைஸ் பண்ணியிருக்கான், அவன் எப்படி தப்பிக்கலான்னு அவன் யோசிச்சிருப்பானோன்ட்டு இவர் சொல்றாரு. ஸோ ஒவ்வொரு ரூட்டா மனப்பாடம் பண்ணி வச்சு அவன் பின்னாடி தப்பிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கான். அதுக்கு ஜியான்டிங்கும் ஆமா, அதுக்கப்புறம் அவன் அமைதியா மெடிடேஷன் பண்ற மாதிரி உங்களை டைவர்ட் பண்ணி பைட்டோன் மேல சந்தேகம் வர ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஸோ நீங்க பைட்டோனை கண்டுபிடிச்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ற வரைக்கும் அவன் அங்க வெயிட் பண்ணியிருக்கான்னு ஜியான்டிங் சொல்ல சாய் டென்ஷன் ஆயிடாரு, என்ன நாங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணமான்ட்டு. அப்ப ஜின்லிங் ஜியான்டிங் கிட்ட உண்மையெல்லாம் இப்படி ஓப்பனா சொல்லாதன்ட்டு சாய்க்கே புரியாத மாதிரி சைனீஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சாய் ஒத்துக்கிறாரு, ஆமா எங்க மிஸ்டேக் தான்ட்டு. ஆனா எனக்குள்ள என்னமோ சொல்லிட்டே இருந்துச்சு ஒருவேளை அவன் தான் கில்லரா இருப்பானோன்ட்டு, அதனாலதான் நான் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு இங்க சாய் சொல்லிட்டு இருக்க. ஜூனியருக்கு ஒரு கால் வருது. அந்த போன் பேசிட்டு ஒரு க்ளூ கிடைச்சிருக்குன்னு ஜூனியர் சொல்றான். என்னன்னா அந்த ஆபீசர் சின் வந்து செல்லு கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி பைட்டோனை ரெஸ்ட் ரூம் போக அலோவ் பண்ணிருப்பான்ல, அந்த விஷயத்த சொல்ல சாய் டென்ஷன் ஆயிடுறாரு. அப்ப இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு தோணுது ஒருவேளை அந்த டிரைவருக்கு இருக்க ஸ்கில்ல வச்சு அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள ஒரு பைட்டோன் அந்த டிரைவரை பார்த்திருப்பாங்களா, அங்க ஏதாவது நடந்திருக்குமாங்கிற மாதிரி இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. சோ இப்ப பைட்டோனோட வீட்டுக்கு போயிருக்கும் போது அங்க வந்து வெளியே ஒரு கார் செட்டப்பாட்ட இருக்கு, லைட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி அது பக்கத்துல போய் இவங்க தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஜியான்டிங் வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்கிறான். சாய் கேக்குறாரு, அட இங்க யாருமே இல்லையா அப்புறம் எதுக்கு நிக்க சொல்றேன்ட்டு. அப்பதான் ஜியான்டிங் சொல்றான், நான் அந்த பைட்டோனோட ட்ராப்பை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்களா இங்க இருக்க பூச்சிங்கெல்லாம் அசேசியன் கேட்டர்பில்லர்ஸ், இது மட்டும் இதோட விஷத்தோட கடிச்சா உடம்பு ஃபுல்லா இன்ஜுரி ஆகி கண்ணு பல்லுன்னு எல்லாத்துலேருந்து ரத்தம் வந்துடும் சொல்ல மற்றவங்க எல்லாம் சாக்கா பாக்குறாங்க. இத்தனைக்கும் அந்த ரத்தம் நிக்கவே நிக்காதாம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பூச்சிங்களை ரிமூவ் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு ஜியான்டிங்கும் சாயும் உள்ள போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஏதோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ற மிஷினாட்டெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க ஏதோ க்ளூ கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்கும் போது அங்க ஒரு போட்டோ பாக்குறாங்க. அது பைட்டோனோட ஒய்ஃப் போட்டோ. என்னன்னு பார்த்தா அந்த சாய் பொண்ணும் பைட்டோனோட ஒய்ஃபும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இது எப்படி நான் மறந்தேன்னு சாய் யோசிக்க ஜியான்டிங்க பாக்குறான், ஆமா இவங்க அந்த பொண்ணாடவே இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கார் இருக்க நிலைமையை பார்த்தா அந்த டிரைவர் இங்க ஆல்ரெடி வந்துட்டு போயிருப்பான் போல. பட் இந்த ட்ராப்ல அவன் சிக்கலையா, அப்பனா இந்த ட்ராப்பே வேஸ்ட் தானே சாய் கேட்க இல்லன்னு சொல்லிட்டு ஜியான்டிங் இன்னொரு விஷயம் சொல்றான். என்னன்னா இந்த பூச்சி ஃபர்ஸ்ட் டைம் கடிக்கும் போது அதோட பாதிப்பு கொஞ்சம் லேட்டரா தான் தெரியும், ஆனா இதுக்கு சீக்கிரமே ட்ரீட்மெண்ட் பார்த்தாகணும்னு சொல்ல. ஆனா இந்த டிரைவர் தான் எங்க இருக்கானே தெரியல. சரி ஓகே நம்ம ஹாஸ்பிட்டல் எல்லாம் தேடி பார்க்கலான்ட்டு இவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. அப்ப ஜியான்டிங் என்கிட்ட இன்னொரு வழி இருக்குன்னு சைனீஸ்ல சொல்ல ஜூனியர் கடுப்பாயிடுறான் இவங்க சைனீஸ்ல பேசுறத பார்த்து. அதுக்கப்புறம் இவங்க அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூனியர் போய் ஃபுட் வாங்கிட்டு வரா 4 பேருக்கும். அவங்க 4 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஜியான்டிங் வந்து அவங்ககிட்ட இருக்க சைடிஸை ஜின்லிங்க்கு கொடுக்குறான். இன்னொரு பக்கம் ஜூனியரை பார்த்தீங்கன்னா அவனோட சைடிஸை சாய்க்கு கொடுக்குறான். ஆனா சாய் வந்து அதை கவனிக்கல. அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இந்த பைட்டோன் ரெஸ்ட் ரூம் போனப்ப ஒருவேளை அந்த டிரைவரை பார்த்துருப்பானாங்கிற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா சாய் வந்து இவர்கிட்ட இருக்க சைடிஸை ஜியான்டிங்க்கு எடுத்து வைக்க ஜூனியர் ஒரு மாதிரி ஓரக்கண்ணால பார்த்து முறைச்சிட்டு தான் இருக்கான். அப்படியே இவங்க பேசிட்டு இருக்க அங்க நடந்த சீனை காட்டுறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் எபிசோட எண்ட்ல அந்த பைட்டோன் மேல பார்க்கும்போது இந்த டிரைவர் தலைகீழ தொங்கிட்டு இருந்திருப்பான்ல, அவன் அப்ப என்ன சொல்லியிருப்பானா அந்த முக்கியமான பொருளை நீ தர வரைக்கும் நான் விடமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருப்பான். அப்ப ஜியான்டிங்க்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை அந்த டிரைவர் பைட்டோனை தேடிட்டு இருந்தானா பைட்டோனை பார்த்ததுக்கு அப்புறம் தப்பிச்சு போயிருக்கானா ஏதாவது ஒரு பொருளுக்காக தான் இருக்கும். அப்பனா அந்த இன்ஃபர்மேஷனை பைட்டோன் ஆல்ரெடி சொல்லியிருப்பானா இருக்கும். அதை தேடிதான் அவன் பைட்டோனோட காருக்கு போயிருக்கான். இதுல எனக்கு இன்னொன்னு என்ன தோணுதுன்ட்டு ஜியான்டிங் அடுத்தடுத்து அவன் கரெக்டா அவன் அசம்ஷன்ல சொல்றான். இந்த பைட்டோன் வந்து சும்மா அந்த பொருளுக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கட்டும்ட்டு அந்த கார்ல ட்ராப்லாம் செட் பண்ணி வச்சிருந்திருப்பான். ஆக்சுவலா அந்த பூச்சி முட்டை பொறிச்சு வளர
வளர்றதுக்கு 10 நாள் ஆகும், கிட்டத்தட்ட 24 டிகிரி டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஸோ பைட்டோன் சாதாரணமாக அந்த ட்ராப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டிரைவரை பார்த்ததுக்கப்புறம் இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பானோன்ட்டு இவன் சொல்ல அந்த சீனை காட்டுறாங்க. என்னன்னா சாய் ஜூனியரும் டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு 2 பேரும் மீட் பண்ண வச்சாங்கல்ல, அப்போதான் இவன் டிரைவரை பார்த்துருக்கான். ஸோ இவன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இவன் தான் சாயை கொலை பண்ணியிருப்பான்ட்டு. அதனால போலீஸ் கிட்ட ஃபோனை வாங்கி இவன் தான் அந்த காருக்குள்ள ஒரு மிஷினாட்டு வச்சிருந்தால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணது, அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பூச்சிங்க வந்து முட்டை பொறிச்சு அது பூச்சியாக மாறிட்டு இருந்திருக்கு. அதோட போலீஸ் கிட்ட அந்த டிரைவரோட பக்கத்து செல்லையும் போயிருப்பான். அப்போ ஜின்லிங் கேட்குறான், அது எப்படி 10 நாள் வந்து அது முட்டை பொறிச்சு வளர்றதுக்கு ஆகும்னு சொன்னேன், இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மூலமாக அது ஈஸியாக வந்துருமான்னு கேட்க ஜியான்டிங் சொல்கிறான், அதுக்கெல்லாம் ஒரு விதமான கால அவகாசமும் டெம்பரேச்சரும் தேவைதான். ஆனால் அப்போ பைட்டோனுக்கு வேற எந்த வழியும் வந்திருக்காது. ஸோ அவன் வந்து இதை ட்ரை பண்ணியிருப்பான்னு சொல்கிறான். அப்படியே அவன் பேசும்போது அவன் தப்பிச்சு போயிட்டான் அந்த மாதிரி ஜியான்டிங் சொல்கிறான். அதுக்கு சாய் கேட்குறாரு, அப்போ போலீஸ் தான் அவனை தப்பிக்க விட்டாங்கன்னு சொல்றியான்ட்டு. ஜியான்டிங் வந்து நான் அந்த மாதிரி மீனிங்லலாம் சொல்லன்ட்டு சொல்ல ஜூனியர் உள்ளுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மறுபடியும் சீனை கன்டினியூ பண்றாங்க. அவன் அந்த வாழை வச்செல்லாம் அட்டாக் பண்ணும்போது பைட்டோன் வந்து அப்படியே டைம் எடுத்துட்டு இருந்திருப்பான், ஏன்னா அந்த முட்டை வந்து அங்கே பொறிக்கணும்ல. ஸோ அவன் ரொம்ப நேரம் அந்த அட்டாக்கை தாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே நான் சரண்டர் ஆயிடுறேன், நான் அது எங்க இருக்குன்னு சொல்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு அது என் வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே மயக்கம் போட்டிருப்பான். அதுக்கப்புறம் அந்த டிரைவரும் அங்கிருந்து தப்பிச்சு போக பைட்டோன் கண்ணை முழிக்கிறான். அவன் மயக்கம்லாம் போடல, இதுவே அவன் வச்ச ட்ராப்பு தானே, அதனால அவன் அப்படியே சிரிக்கிறான். அப்ப ஜூனியருக்கு ஒரு கால் வருது. என்னன்னா பைட்டோனோட காருக்கு இவங்க போனாங்கல்ல, அந்த இடத்துல அந்த டிரைவரோட பிளட் ஸ்டெயின் வந்து கொஞ்சம் கிடைச்சிருக்க மாதிரி இவங்களுக்கு தகவல் வருது. ஸோ அந்த சாம்பிள் பார்க்கும்போது அது டிரைவரோட தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப சாய் ஜூனியர் கிட்ட சொல்றாரு, பைட்டோன் அவன் ஒய்ஃப் மேல வச்சிருந்த லவ்வுக்காக அவன் ஒய்ஃப் மாதிரியே இருக்க பொண்ணை யார் கொன்னாங்களோ அவனை பழி வாங்குறதுக்கு தான் இத்தனையும் பண்ணியிருக்கான்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பும் போதும் ஜூனியர் தான் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வரான். ஆனா சாய் அவனை பின்னாடி உட்கார சொல்லிட்டு ஜியான்டிங்க முன்னாடி உட்கார சொல்றாரு. அப்புறம் சாய் பைட்டோனை போய் மீட் பண்ணி உனக்கு ஒரு லாயர் ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன், உனக்கு பெயில் வேணும்னா நீ அவர்கிட்ட பேசிக்கோன்னு சொல்ல பைட்டோன் வந்து ரொம்பவே தேங்க்ஸ், இப்பயாச்சும் நான் கொலை பண்ணலன்னு நீ நம்புறியான்னு சொல்லிட்டு அந்த லாயர் கூட போறான். அடுத்த சீன்ல அந்த டிரைவர் ஹாஸ்பிட்டல் இருக்கான். இந்த பைட்டோன் ஏதோ டாக்டர் வேஷம்லாம் அங்கே போட்டு வந்து அந்த டிரைவர் மேலே ஊசி குத்த வர அப்போ மற்ற பெட்ல இருக்கவங்களாம் எந்திரிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிறதெல்லாம் போலீஸு. இது வந்து பைட்டோனுக்கு வச்ச ட்ராப்பு, நீ வந்து இவனை அட்டம் டு மர்டர் பண்ண பார்த்த கேஸில் நாங்கள் உன்னை அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்ல பைட்டோன் சொல்கிறான், இவன் சாயை கொலை பண்ணியிருக்கான், நீங்களே இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்ட்டு. அப்போ அந்த டிரைவர் பைட்டோனை பார்த்து, நான் அந்த பொண்ணை வேணும்னே கொல்ல ஆக்சிடென்டாலாக தான் கொண்டுட்டேன், அதுக்கு சாரின்னு சொல்ல பைட்டோன் விடுற மாதிரி இல்லை, நல்லா கத்திட்டு போகிறான். அப்போதான் இதுக்கு முன்னாடி என்ன நினச்சின்னு காட்டுறாங்க. என்னன்னா இந்த பைட்டோனை வெளியே விட்டதுக்கு அப்புறம் அவன் இந்த டிரைவர் எங்க இருப்பாங்க மாதிரிலாம் தேடி இருக்கான். ஸோ அவன் இந்த ஹாஸ்பிட்டல் தான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவன் இங்க வர ஏதாவது பிளான் போட்டுட்டு இருப்பான்ல, அந்த சமயத்துல போலீஸ் இங்க வந்துட்டாங்க. அப்ப சாய் அந்த டிரைவர் கிட்ட பைட்டோன் உன்னை தேடி தான் இங்க வந்துட்டு இருக்கான், ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாமான்னு கேட்க அந்த டிரைவரும் ஓகேங்கிறான். ஏன்னா பைட்டோன் இங்க வந்தா இவனை கொண்டுருவான்ல. அப்ப டிரைவர் வந்து அவனோட பெல்ட்ல தான் அந்த ஸ்வர்டு இருக்குன்னு சொல்ல அது சாய் எடுக்கிறாரு. அந்த வாளை அவன் கிட்ட கொண்டு போய் இதை வச்சு நீ ஒரு அப்பாவி பொண்ணை தாக்கியிருக்கன்ட்டு அவர் கோவமா பேச இவன் சொல்றான், அன்னைக்கு வந்து ஒரு சைனீஸ் மேன் என் கார்ல வந்தான்ல, அதாவது ஜியான்டிங் தான் சொல்றான், அவனை நான் மீட் பண்ணுன்னு சொல்ல ஜியான்டிங்கும் வரான். அப்ப அந்த டிரைவர் ஜியான்டிங் கிட்ட நீ ரொம்ப கைண்டானவன்னு சொல்லிட்டு இவனோட பெண்டன்ட் அதாவது ஜியான்டிங் பிடிச்சிருந்துச்சுல அதை அவன் கிட்ட கொடுக்குறான். என்னன்னா இதுக்கு முன்னாடி ஜியான்டிங் நியாயமா அவங்க கிட்ட காசு கொடுத்தான்ல, அப்பயும் அவன் ஒரு மாதிரி எமோஷனலா தான் பார்த்திருப்பான். அப்ப ஜியான்டிங் யோசிக்க இவன் சொல்றான், என்ன நம்ப அந்த பொண்ணை நான் வேணும்னே கொலை பண்ணல, என்னோட கண்ட்ரோல் மீறி தான் பண்ணிட்டான், அதுக்கான பனிஷ்மெண்ட்டை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அவன் ஜியானோட காதுல என்னமோ சொல்றான். அதை கேட்டு ஜியானே ஷாக் ஆகுறான். சாயும் ஜூனியரும் பாத்துக்கிறாங்க அப்படின்னு சீக்கிரட் இவனுக்கு 2 பேர் பேசிக்கிறாங்கன்ட்டு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு இப்ப காட்டுறாங்க. ஜியான்டிங் ஒரு பட்டர்ஃபிளை ஸ்பெசிமன் எடுத்துட்டு வந்து ஜின்லிங் கிட்ட காட்டுறான். என்னன்னா இந்த பட்டர்ஃபிளை ரொம்பவே ஸ்பெஷல், இதோட ஒரு பக்கம் ஆண் இன்னொரு பக்கம் பெண், மொத்தமா பார்க்கும்போது இது ஒரு கம்ப்ளீட் பட்டர்ஃபிளை, இந்தியாவோட நேஷனல் இன்செக்ட் பட்டர்ஃபிளைன்னு சொல்ல ஜின்லிங்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது பாக்குறதுக்கு. அதுவும் இல்லாம இந்த பட்டர்ஃபிளை வந்து ரொம்ப அழியக்கூடிய நிலைமையில இருந்திருக்கு, இதெல்லாம் கிடைக்கிறதே ரொம்ப ரேரு. என்னன்னா இந்த பைட்டோன் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏதோ இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணி தான் அவன் வேலை போயிருக்கும். அதுக்கப்புறம் இவன் ஸ்மக்லிங் பண்ணுவாங்கல்ல, அந்த விதத்துல இவன் இன்செக்ட் ஸ்மக்லிங் பண்ணியிருக்கான், அதாவது பூச்சிங்களெல்லாம் இல்லீகலா கடத்துறது. ஸோ அவன் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்தியாவுக்குலாம் போயிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த சாயை கல்யாணம் பண்ணு முடிவெல்லாம் பண்ணியிருக்கான். ஆனா அவன் பண்ண தப்பே இந்தியாவோட நேஷனல் ட்ரெஷராட்ட இருக்க இந்த ஸ்பெசிமனை திருடிட்டு வந்ததுதான். ஸோ அந்த ஸ்பெசிமனை தேடி தான் அந்த டிரைவரும் பைட்டோனை தேடிட்டு இருந்திருக்கான். அப்படி அவன் சாயை மீட் பண்ணும் போது தான் அவன் ரொம்ப கோவத்துல சாயை கொலை பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அந்த டிரைவர் பைட்டோனோட காருக்கு போன சீனை காட்டுறாங்க. அவன் அங்க போய் அந்த பொருளை வந்து தேடிட்டு இருந்திருக்கான். அவன் வந்து அந்த பொருளை தேடிட்டு இருக்கான். அப்ப அந்த பூச்சிங்கெல்லாம் அவனை கடிக்குது, ஆனா அதை கண்டுக்கல. அந்த பொருள் கிடைச்சதுக்கு அப்புறம் இவன் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க. அவன் வாயு கண்ணுல இருந்தெல்லாம் ரத்தம் வருது, ஆனா இவன் அதையும் பொருட்படுத்தாம ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அங்கிருந்து ஓடுறான். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நடந்தது. அந்த ஸ்பெசிமனுக்காக இந்த டிரைவர் வரும்போது நடந்த கதையில தான் இந்த சாய் பொண்ணு இறந்துருக்கா.
இப்போ ஜியான்டிங் ஜின்லிங் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த ஸ்பெசிமனை அதுக்கு உரிமையான இடத்துக்கு நான் அனுப்பி வைக்க போறேன்ட்டு. என்ன இருந்தாலும் ஜியான்டிங்க்கு இருக்கும்ல, அவன் ஆல்ரெடி போன சீசன்லேயே நிறைய மர்டர் கேஸில் தான் இன்வால்வ் ஆயிருப்பான். அதனால இவன் கொஞ்சம் சோகமாக இருக்க ஜின்லிங் சொல்கிறான், நீ இந்த மர்டர் கேஸில் இன்வால்வ் ஆனாலும் கடைசியில் இதை அழகாக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீல, நீ போலீஸ்க்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவனை கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ சாய் ஜின்லிங்க்கு ஃபோன் பண்ணி, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு பாடி அனுப்புனல, அதே இடத்துல இன்னொரு பாடி கிடைச்சிருக்கு, ஸோ அதை நான் லேபுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல ஜின்லிங்கும் ஓகே சொல்கிறான். இப்போ சாய் அந்த இடத்துக்கு போய் டார்ச் எடுத்து பார்க்கறதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் நல்லா முடிஞ்சு. இனி அடுத்து வர நிறைய இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஸ்டோரியில் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கதை சூப்பராக மூவ் ஆகும். என் செகண்ட் சேனலில் உன் கண்களும் காதல் பேசுமோட அடுத்த எபிசோட் அப்படியே கன்டினியூ பண்ண போகிறேன். அதோட நிறைய சூப்பரான ட்ராமாஸ் மூவிஸ்லாம் அந்த சேனல்லே போடலான் இருக்கேன். நீங்கள் இன்னும் என்னோட செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். ஸோ இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.